அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 25, 26, 27, 28 இந்த குறிப்பிட்ட நாட்களில் தமிழகத்தை நெருங்கி வருகிறது சென்யார் அப்படின்ற இந்த ஒரு புயல். இந்த புயல் தமிழகத்தின் ஊடாக தான் பயணிக்கும். இது தமிழகத்திற்கு அதீத கனமழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியன் அறிக்கைகள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த வரைபடங்கள் எல்லாமே 10 நாட்களாக இந்த தகவலை தான் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது திடீரென 2 நாட்களாக நம்ம ஜிஎஃப்எஸ் மாடலாக இருக்கட்டும், ஐரோப்பியன் மாடலாக இருக்கட்டும், எந்த மாடல்களை எடுத்து பார்த்தாலுமே, யூகே மாடலாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தாலுமே அனைத்திலும் வரக்கூடிய அந்த வரைபடங்களின் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஆந்திராவை நோக்கி போவதைப் போலவும், அதே மாதிரி விஜயவாடா அந்த பகுதியை நோக்கி போவதைப் போலவும் பார்த்திங்கன்னா வரைபடங்கள் காட்டுது. இதை எப்படி நம்ம நம்புறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுத்தமாக விளங்கலை. ஏன் அப்படின்னா அந்த காற்றுடைய திசைகளும் மாற்றங்களும் நிறைய ஒரு குழப்பத நிலையை ஏற்படுத்துது. உறுதிப்பட நமக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக உட்காரவே முடியாது. அந்த ஒரு நிலைமை தான் தற்போது இருக்குது. இப்போ இந்த காற்று சுழற்சியை கூட கொஞ்சம் தென் மாவட்டங்கள் வழியாக நமக்கு மேலே வரும், வடக்கு நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். இலங்கைக்கு வந்தது. இலங்கையிலிருந்து அப்படியே தென் மாவட்டம் அப்படியே அந்த கடலோரமே பயணித்து அப்படியே அரபிக்கடலுக்கு போயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா கொஞ்சம் தென் மாவட்டங்கள் நெருங்கி வரும், ஒட்டுமொத்தமாக மழை கொடுக்கும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி இருந்தது. புயலாக வரும். ஸோ புயலாக வலுப்பெற்றது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா காற்று சுழற்சி தீவிரம் இல்லை, அதனால் நேர்கோட்டில் பயணிச்சிச்சு. வரக்கூடிய அந்த காற்று தாழ்வு மண்டலம் புயல்லாம் கொஞ்சம் தீவிரமாக வரும், அதனால் கொஞ்சம் மேலோங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். மேலோங்கி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரொம்ப மேலோங்கி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. மாடல்கள் காட்டக்கூடிய அந்த வரைபடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஆந்திராவுக்கு போவது தான் காட்டுகிறார்கள். மற்றபடி இதற்கு முன்னாடிலாம் அந்த யூகே மாடல் எல்லா மாடலுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு அதீத கனமழை பொழிவு கொடுக்கும், 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்கள் எல்லாமே சுற்றி காட்டுச்சுக்கிறத 10 நாளாக இதை தான் எல்லாருமே பேசினாங்க. புயல் வருது புயல் வருது புயல் வருதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ காட்டக்கூடிய அந்த மாடல்களை வச்சு பார்க்கும்போது இது தமிழகத்திற்கு வருவதற்கான ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு 80% இல்லை அப்படின்ற மாதிரியான அந்த வரைபடங்கள் இருக்குது. இருந்தாலுமே நம்ம எல்லாருமே பொறுத்திருந்தால் பார்க்கணும். எந்த ஒரு புயல் நகர்வாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காற்று தாழ்வு மண்டலத்தின் நகர்வாக இருக்கணும், அது தீவிரம் ஆவதை பொறுத்து தான் நம்மளால் அதோடைய பயணப்பாதையை கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதன் அடிப்படையில் அது தீவிரமான பிறகு தான் அது எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதிபட சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மழை வரும் என நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் வரல அப்படின்னா பெரிய ஒரு வறட்சியை இந்த ஆண்டு நம்ம சம்மரில் சந்திச்சிருவோம். வந்தது அப்படின்னா நல்லதொரு மழை பொழிவை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே நல்லதொரு நீர் சேகரிப்பை நம்மளால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று. நன்றி.